மக்களே நம்ம இங்கே வேலைக்கு வந்த ஒரு இடம் கேட்டலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாவப்பழம் இது பச்சை பழம் ஒன்றும் இல்லை. இது வந்து கலராக இதுதான் பழுத்த பழம் தான். இது பழுத்ததுன்னா கொஞ்சம் கூட வெளுப்பாக இருக்கும். நான் நிற்கலையா இந்த பழம் தான் குறைக்குமா பழுத்துருக்கு தெரியுதா? பழுத்த பழம் சாப்பிட்டு பார்ப்போமா? சரியான டேஸ்ட்டு. மொத்த மரம் தான் இந்த வீட்டில். சக்கை நிற்கிது பார்த்தீங்களா? சக்கை மரத்து ஹைட்டு இவ்வளோ தான் உண்டு. ஆனால் சக்கை காய்ச்சாச்சு. இது പിന്നെ ஸ்டைலு ஒன்று பனை நம்ம பனையில் 4 நட்டுருக்குறேன். ஸ்டைலு நட்டு விட்டுருக்காவ ஒன்றும் இல்லை. அப்படியே ஒரு முளை நிற்கிது. தேன் பட்டி இஷ்டம் போல இருக்குது. கடிச்ச படம் போல இருக்குது பேரும். அப்படியே நெல்லி மரம் இருக்குது. பேரைக்காய் அடுத்தது சக்கை மரம். என்ன வருங்க ஒரு சின்ன மரம் தான். காய்ச்சி கிடக்கு சக்கை. அவ்வளோ சக்கை கிடக்கு. அப்படி ஃபுல்லு மரம் தான். இங்கே பார்த்தா தெரியும். செமையாக இருக்கும். இது வந்து மாதுளை. அப்புறம் தென்னை மரம். இன்னும் நிறைய மரங்கள் எல்லாம் நிற்கிது. இதெல்லாம் என்னென்னு தெரியலை. இப்படி இது நம்ம சாம்பைக்காய் மரம். இதில் நல்ல நிழல தணுப்பாக இருக்குது. இவ்வளோ சூட்லேயும் இதுக்குள்ளே வரும்போது சூப்பராக இருக்குது. மாங்காய் மரத்து உயரம் பாருங்கள். எனக்கு அளவு கூட இல்லை. ஆனால் மாங்காய் காய்ச்சி நிற்கிது தெரியுதா? ஒரு மாங்காய் இல்லை, நிறைய நிற்கிது. இங்கே நிற்கிது. இங்கே ஒருத்தன் ஒழிச்சு நிற்க. மொத்த மாங்காய் தான். ஃபுல்லு சூப்பர். இது ஒரு சாம்பைக்காய். மற்ற சோப்பு சாம்பைக்காய் தெரியுதா? பறிப்போமா? நம்ம பறிப்போம். சாம்பைக்காய் இது நம்ம சாதாரண அந்த சோப்பு வெள்ளை சாம்பைக்காய் இல்லை. இது மொத்தத்திலே சோப்பு. காட்டுக்காரன் மொத்தத்திலே சோப்பு. தேனீச்சு நிறைய கூட இருக்குது. நிறைய தேனீக்கள் இருக்குது. கடிச்சு போட மாதிரி பேடி இல்லைன்னா அழகாக எடுக்கல. பெரிய தேனீச்சை. அப்புறம் புளிச்சிக்காய் நல்ல சைஸ். அது இன்னொரு சக்கை மரம். இந்த மரத்து சைஸு சக்கை காய்ச்சிக்கிறாங்க. எல்லாம் ஒட்ட ஐட்டங்கள்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய மரம் நட்டுருக்காவ. சரியான மரங்கள் எல்லாமே பல வகைகள் தான். சூப்பராக இருக்குது. அடுத்து ரொம்ப முக்கியமான ஐட்டம் என்ன இருக்குது பாருங்க. ரம்பூத்தான் பழுக்கையில் சின்ன மரம் தான். இவ்வளோதான் உண்டு மரம். ஆனால் காய்ச்சி நிற்கிது. அப்படியே முளைக்காடு. சரியான இடம். உள்ள நல்ல நிழலும் உண்டு, தணுப்பும் உண்டு. சூப்பர் ஏரியா. சாம்பைக்கு எங்கே ஒன்று காய்ச்சி நிற்க பாருங்க. இதான் நான் சொன்னது. இது நம்ம சாதாரண பாக்கிய சாம்பைக்காய் என்ன நிற்கிது. 2 சாம்பைக்குள்ள வித்தியாசம். இது ஏதோ கடிச்சிருக்கு.